இவ்வளோ பேர்த்த நீ கொன்று போட்டு அதுக்கப்புறம் நீ யோகிதம் பேசுகிற ப்ரெஸ்காரங்க கேட்குறாங்க இங்கே ஏர்போர்ட்டில் கேள்வி அதை சொல்கிறதுக்கு வக்கில்லாத ஒருத்தன். ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த இதில் வந்து தவறே பண்ணல. உன்னோட ஒரு உன்னோட ஃபேனே உன்னை பற்றி எப்படி கேட்குறா கேள்வி கரெக்டாக கேட்டிருக்கா அந்த பொண்ணை பற்றி தப்பு சொல்லு. பிஜேபியை பேக்ரவுண்டில் வச்சுட்டு ஆடலான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஓடி போயிட்டு இப்போ என்ன பெரிய இது பேசுகிறீங்களா, என்ன உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குன்னு. வாட் அபவுட் த அதர் 50-60 பீப்புள் அடிபட்டு அவங்களுக்கு யாரு? ஏன் அவங்களுக்கு காசு கொடு? மார்ச் மட்டும் 1000 நடக்கும், டிசம்பர் மட்டும் 1000 நடக்கும். நீங்களே எதிர்பார்த்தீங்களா கரூர் நடக்கும்ன்ட்டு? ஒரு சிலர் இந்த சவுக்கு சங்கர் அண்ட் ஃபெலிக்ஸ் எல்லாமே என்னமோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை தவறு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே போலீஸ் போய் உட்காந்துட்டு இருப்பாங்களா? ஜேர்னலிசம் இஸ் டு ஸ்ப்ரெட் குட் திங்ஸ், டு ஸ்ப்ரெட் குட் நாலேஜ் அண்ட் மக்களை வந்து திருத்தணும். சவுக்கு சங்கர் எவ்வளோ பேர்த்த பிளாக்மெயில் பண்ணி ஏமாற்றிருக்கான். இவன் வந்து பெரிய அடுத்தவங்களுக்கு கரப்ஷனை பற்றி பேசுகிறான். இது யார் ரைட் யார் ராங்னு சொல்கிறதுக்கு இல்லை. போலீஸ் கேனாட் கிவ் பேட்ரோல் இன் ஆல் த பிளேசஸ். நம்மளும் கொஞ்சம் நியாயமாக பேசணும். வணக்கம் கீதா டிவி சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. நேற்று முன்தினம் ஐ திங்க் இந்த விஜயோட கட்சி தாவேகா அவங்க ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க, அவங்களோட பொதுக்குழு சம்திங். அவங்களுக்கெல்லாம் அங்கே அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மனசாட்சி, வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் இருக்கான்னு தெரியல. சோறு திங்குறாங்களா வேறு எதுனா திங்குறாங்களான்னு தெரியாது. சாரி ஃபார் மை வேர்ட்ஸ், பிகாஸ் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இப்படி தான் பேசி தான் உரைக்கும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன ட்ரோல் பண்ணாலும் அதை பற்றி கவலையும் பட மாட்டேன். நீங்கள் ட்ரோல் பண்ணுறதுல நீங்கள் என்ன வாய் பேசினா அது உங்களுக்கே திருப்பி வரும். அதான் ஐ எம் லீஸ்ட் பிட். நான் ஒரு யாரை பற்றி கவலையும் பட மாட்டேன், உங்களை யாரை பார்த்து பயந்துக்கவும் மாட்டேன். அந்த விஜய் அவன் ஒரு பச்சோந்தி, ஒரு கோலை. அன்றைக்கு அந்த 27 செப்டம்பர் ஆள் ஓடி அந்த அந்த நிகழ்ச்சியிலேருந்து ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ பெரிய யோகிதம் பேசுறியாடா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னோட ஒரு உன்னோட ஃபேனே உன்னை பற்றி எப்படி கேட்குறா கேள்வி கரெக்டாக கேட்டிருக்கா அந்த பொண்ணை பற்றி தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் உன்னை கேள்வி கேட்க ஆரம்பித்தாதான் உனக்கு வந்து உரைக்குமா உரைக்காதான்னு தெரியாது. ஏதோ வந்து உங்கள் அம்மாவை ஒரு பொம்மை மாதிரி அங்கே உட்கார வச்சுக்கிட்டேன். உங்கள் அம்மாக்குனால ஒரு மனசாட்சி இருக்கணும், இருக்க வேண்டியது தான் பிள்ளைங்க மேலே பாசம். ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார அஃபெக்ஷன் எல்லாம் இவ்வளோ பேர்த்த நீ கொன்று போட்டு அதுக்கப்புறம் நீ யோகிதம் பேசுகிற. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் ஒரு தலைவன் சொல்லிட்டு நீ ஊர் சுற்றிட்டு இருக்கிறியா? என்னடா 200 கோடி சம்பாதிச்சா நீ என்ன பெரிய கொம்பனா இல்லை நீ கடவுளா? அந்த ஆதவ அர்ஜுனா கேட்குறான், அங்கே திருச்செந்தூர் கோயிலில் நீங்கள் வந்து கடவுளுக்கு நீங்கள் செக்யூரிட்டி கொடுக்குறீங்களே அந்த கூட்டுக்கு, எங்கள் தலைவர் வந்தாலும் கூட உங்கள் கடவுள் என்ன தலைவராட கடவுளாட? செருப்பெல்லாம் பிஞ்சிடும். கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க உன்னை செருப்பெல்லாம் பிச்சிருவாங்க. என்ன நீ உன்னை கம்பேர் பண்ணிக்கிற? நீ ஒரு பொம்பளை பொறுக்கி திட்டு பசங்க, ட்ரக் அடிக்ட்ஸு, குடிகார பசங்க, இந்த லாட்ரி ஓட்ட சீட்டை அடிச்சுட்டு உங்கள் மாமனார் அந்த பணத்தை வச்சு நீ ஆடிட்டுருக்குற. உன் பேக்ரவுண்ட் என்னடா ஆதவ அர்ஜுனா? நீ என்னவா இருந்த? முதல்ல ஒரு ஜிம்மில் வந்து ட்ரெயினராக இருந்த. பரதேசி பசங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த இதில் வந்து தவறே பண்ணல. எனக்கு திமுக அந்த இப்போ இருக்க ஆட்சியில் வந்து ஊழல் நடக்குது, இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அன்றைக்கு அந்த சீஃப் மினிஸ்டர் பொறுப்பாக தான் வந்திருக்கார். உன் தலைவன், உன் சோகால்டு தலைவன் பிச்சைக்கார பரதேசி, கோலை, பொம்பளை பொறுக்கி, ட்ரக் அடிக்ட் ஓடி போயிடுச்சு. இன்னி என்னடா நீங்களாம் பேசுகிறீங்க? டோன்ட் திங்க் தட் பிகாஸ் பிஜேபியும் அதிமுக அலையன்ஸ் இல்லைன்னு சொல்லி போடுங்க. ஸோ அதை பற்றி பேச வேண்டாம். பிஜேபியை பேக்ரவுண்டில் வச்சுட்டு ஆடலான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஒரு சக்தி நம்மளுக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அது கடவுள் சொல்கிறீங்களோ இயற்கை சொல்கிறீங்களோ ஏதோ அது வந்து உங்களெல்லாம் அழிச்சிடும். நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன், உன் மாதிரி ஆட்கள் எல்லாம் உங்கள் கூட்டமே அழியணும். உன்னோட ரசிகர்கள் இன்னும் ஒரு 10-100 பேர் செத்தாலும் கூட நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அவங்களாம் வந்து அழிய வேண்டிய ஒரு வர்க்கம். குடிச்சு போட்டு ட்ரக்ஸை அடிச்சுக்கிட்டு ஒரு டிசிப்ளின் கிடையாது. என்னதான் இருந்தாலும் விஜயகாந்தோ எம்ஜிஆரோ இல்லை நாட் தேர் ஃபேன்ஸ். ஆனாலும் அவங்க மீட்டிங்ஸ் நடக்கும்போது அந்த மக்கள் அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யாதீங்க. ஆனால் நீ ஒரு வார்த்தையாவது உன்னோட
ஃபேன்ஸை நீ வந்து இது சொல்கிறியா, டிசிப்ளின் பண்ணுறியா? தவறெல்லாம் உன் பக்கம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பெரிய யோகித சிகாமணி மாதிரி யோகிய சிகாமணி மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அறிவு கெட்ட முண்டம். உங்கள் அம்மா அப்பா முதல் தே ஷுட் ஃபர்ஸ்ட் கோ அண்ட் திங் இது பண்ணணும், பிராய்ச்சிக்கம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சனியனை பெற்றுது, சனியன் கூட சொல்லக்கூடாது, இந்த மாதிரி ஒரு அரக்கனை பெற்றுது. நீ எல்லாம் ஒரு கேடு சொசைட்டிக்கு. என்ன ஒரு பேச்சு, என்னமோ பெரிய மீட்டிங் நடத்துறீங்களாமா, என்ன நடத்துறீங்க? என்னடா ஒரு மாதம் ஓடிட்டீங்கல்ல, செப்டம்பர் 27லேருந்து இப்போ இன்றைக்கி வந்து நவம்பர் 5th 6th இன்னைக்கு ஓடி போயிட்டு இப்போ என்னமோ பெரிய இது பேசுகிறீங்களா, என்னமோ உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குதுன்னு. அந்த பிஜேபியில் இருக்கவங்க ஒன்றும் அதுக்கு மேலே என்ன திங்குதுன்றோ தெரியல. அந்த வானத்தி இதுங்கெல்லாம் சொல்லுதோ எங்களுக்கு அலைன்ஸ் வந்து மயிர் பண்ணாங்க, அலைன்ஸ் வருது. இன்னும் டைம் இருக்குது. மார்ச் மட்டும் 1000 நடக்கும், டிசம்பர் மட்டும் 1000 நடக்கும். நீங்களே எதிர்பார்த்தீங்களா கரூர் நடக்கும்ன்ட்டு? இந்த திமிர் தெனாவட்டில் தானே ஆடிட்டு இருந்தான் அந்த விஜய். அடித்தார் பேர் கடவுள் ஒரு வண்டி அவனுக்கு, பொட்டப்பையன். அந்த ப்ரெஸ்காரங்க கேட்குறாங்க இங்கே ஏர்போர்ட்டில் கேள்வி, அதை சொல்கிறதுக்கு வக்கில்லாத ஒருத்தன். இவெல்லாம் ஒரு தலைவன். இந்த நாடு என்ன, நாங்களாம் இந்த சும்மா உட்காந்துருப்போம்னு நினச்சிக்கிறியா? டோன்ட் திங்க். என் மாதிரி 10-100 பேர் கிளம்புவாங்க உன்னை கேள்வி கேட்குறது. நீ எல்லாம் அழிய வேண்டியவன். ஏதோ ஒரு காலகட்டத்தில் உன் கர்மா நல்லதுனால நீ ஏதோ பெரிய சம்பாதிச்சு நீ ஏதோ பெரிய இவன் நினச்சிட்ருக்குற. நீ வந்து கடவுள் உனக்கு வந்துத்தானே வச்சு இந்த மோடி பேசுகிற மாதிரி உனக்கும் வந்துருச்சு. இந்த பிஜேபி சப்போர்ட் நினச்சிட்டு அதெல்லாம் நடந்து அவன் தான் முதல்ல உன்னை சாவடிப்பான், பார்த்துட்டே இரு. உனக்குலாம் நல்ல சாவே வராது. ஒரு இவ்வளோ உயிரை நீ இது காவு கொண்டுட்டு அதுக்கப்புறம் நீ யோகிதை பேசுகிற. வாட் எவர் த அதர் 50-60 பீப்புள் அடிபட்டுதவங்க, அவங்களுக்கு யார்? ஏன் அவங்களுக்கு காசு கொடுக்கல? அவனுக்கு யாரும் வந்து கொடுப்பாங்க? அவனோட வாழ்வாதாரம்லாம் கெட்டுச்சுல, அதெல்லாம் எங்கடா நீ? அவங்களையும் தத்தெடு. இந்த 40 குடும்பம் மட்டும் தத்தெடுக்காது, அதுலேயும் தத்தெடு. அதுக்கப்புறம் அங்கே செத்தவங்க இன்னும் அந்த விக்ரவாண்டியில் மறுபடியும் உன்னோட ஒரு ஜெனரல் செக்ரட்டரி அவங்களுக்கு எல்லாத்தையும் தத்தெடு. இன்னும் ட்ராமாவாக போட்டுட்ருக்குற. தத்தெடுத்தா எல்லாத்தையும் எடு, எல்லாத்துக்கும் கொடு. நீ தானே 200 கோடி சம்பாதிக்க, ஒவ்வொருத்துக்கும் 1 கோடி கொடுத்தா ஒன்று நீ ஒன்றும் குறைச்சிட மாட்டேன். சும்மா வாய் பேசுகிறான். நீ எப்பேற்பட்ட கஞ்ச படுக்கஞ்ச பீல கடந்தாலும் காசு எடுக்கிற கேரக்டர் நீ எல்லாம். ஓடி வந்துடாதீங்கடா. என்னமோ நீங்கள்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம், நாட்டை காப்பாற்று. நீங்கள் நாட்டை காப்பாற்றுறதுக்கு வரல, பரதேசி பிச்சைக்காரங்களா. சாரி ஃபார் மை வேர்ட்ஸ், பட் மண்டை வெடிக்குது உங்களையெல்லாம் பார்த்தானா. நீங்களாம் ஒரு கூட்டம், என்ன பேச்சு, என்ன இது. அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூரில் இன்னைக்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னால் ஒரு கேங் ரேப் நடந்திருக்கு. இது யார் ரைட் யார் ராங்னு சொல்கிறதுக்கு இல்லை. போலீஸ் கேனாட் கிவ் பேட்ரோல் இன் ஆல் த பிளேசஸ். நம்மளும் கொஞ்சம் நியாயமாக பேசணும். தவறு நம்ம மேலே வைத்து கொண்டு நம்ம வந்து எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டை குற்றம் சொல்லக்கூடாது. அதுக்குன்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் இந்த போலீஸ்காரெலாம் யோகி சிகாமணி நான் சப்போர்ட் பண்ணல. போலீஸ்லேயும் நிறைய நரிகள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இப்போ மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தைரியம் வந்துருச்சு. இந்த குடிகார பசங்க ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் இந்த டாஸ்மாக் வந்து ஒரு டைம் வைங்க, நாள் முழுக்க விற்றுட்ருக்காதீங்க. எவனும் வேலைக்கு வரதில்லை. பாவம் லேடிஸ் அவங்க எவ்வளோ குடும்பங்க அழியுது இந்த குடிகார மனுஷங்களால். ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரெவென்யூ மட்டுமே எவ்ரிதிங், அது பணமே எல்லாமே கிடையாது. டிசிப்ளின் கொஞ்சம் வேணும். அகைன் அதை கொஞ்சம் யோசிங்க. அதே மாதிரி ஒரு சிலர் இந்த சவுக்கு சங்கர் அண்ட் ஃபெலிக்ஸ் எல்லாமே என்னமோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை தவறு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே போலீஸ் போய் உட்காந்துட்ருப்பாங்களா? இந்த பையனும் பொண்ணும் செஞ்சது தவறு தான். ஏன் நீங்கள் போய் பேசுகிறப்பா, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுங்கள், அது உங்கள் பர்சனல் இது. ஆனால் நீங்கள் போய் இந்த மாதிரி ஒரு புதிரில் கிதிரில் உட்காந்துக்கிட்டு இவங்களை வந்து இந்த மாதிரி குடிகார பசங்க அப்போ தான் டேக்கிங் உங்களை வந்து இப்படி செய்கிறாங்க, பலாத்காரம். அவனுக்கு என்ன தைரியம், யாரும் வரமாட்டான்னு சொல்லிட்டு. அதுக்காக அங்கே பேட்ரோல் வரணும், எல்லா இடத்துக்கும் பேட்ரோல் போயிட்டுருக்க முடியாது. நான் போய் ஒரு மேட்டுப்பாளையம் மட்டும் நான் உட்காந்துட்டு போய் ஊர் சுற்றிட்டு இருந்தேன்னா போலீஸ் அங்கே மட்டும் பேட்ரோல் வருமா? பைத்தியக்காரங்க. இந்த ஃபெலிஸ் வந்து எந்த கட்சியில் பணம் வாங்கிட்டாலும் என்னன்னு தெரியல, பைத்தியக்காரனாட்டு பேசிகிட்டு இருக்கான். அண்ட் ஈ டாக்ஸ் ஏதோ பெரிய யோகிய சிகாமணி மாதிரி. ஸ்டாப் ஆல் யுவர் நான்சென்ஸ் ப்ளீஸ், ஜேர்னலிஸ்ட் ஆல்சோ. தேர் இஸ் a limit. Journalism is to spread good things, to spread good knowledge and மக்களை வந்து திருத்தணும்.
சும்மாவே இழிவுபடுத்திட்டு இது பண்ணிட்டு எனக்கு வந்து உதயநிதி அறவே பிடிக்காது. ஆனால் அட்லீஸ்ட் தட் பாய் அன்னைக்கு அவன் ட்ராமா போட்டானா ஏதோ போட்டான் வந்தான் துபாயிலேருந்து இந்த கரூர் நிகழ்வு நடக்கும்போது நடந்தப்போ சிஎம்ஐ யாருமே தவறு சொல்ல முடியாது. ஐ டோன்ட் லைக் ஸ்டாலின், பட் எல்லாத்துக்குமே ஒரு வரம்பு இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது. சும்மா குத்தம் சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த இவங்களாம் எவ்வளோ யோகியவன். இந்த சவுக்கு சங்கர் எவ்வளோ பேர்த்த பிளாக்மெயில் பண்ணி ஏமாற்றியிருக்கான். இவன் வந்து பெரிய அடுத்தவனுக்கு கரப்ஷனை பற்றி பேசுகிறான். ஃபஸ்ட் என் முதுகில் அழுக்கு இல்லாமல் நான் அடுத்தவனை பற்றி பேசலாம். என் முதுகில் ஒரு வண்டி அழுக்க வச்சுட்டு அடுத்தவனை பற்றி என்ன பேசுறதுக்கு இருக்குது? Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.